Hello students, welcome to Hiba Max. 10th standard maxல important questions என்னன்னு பார்க்க போறோம். half yearly preparationக்கு இதே questions நம்ம annualக்கும் எடுத்துப்போம். ஆனா எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 questions each exercises வந்து ஆட் ஆகும். இப்போ half yearly examக்கான preparations என்னன்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து important sign போட்டிருக்கிறது வந்து pass percentage எடுக்கணும், 50+ எடுக்கணும், ரொம்ப below மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்க எக்ஸசைஸை பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறவங்க 60 to 80 அபவ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா சம்ஸும் பாருங்கள். நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், மெயினாக 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு லெசனில் வந்து 2 மார்க்குன்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அது நாளைக்கு நான் வந்து ஒரு லெசனில் எத்தனை 2 மார்க்ஸ் இருக்குது என்னென்னன்றதை நாளைக்கு தரேன், சரிங்களா? ஸோ ஃப்ரைடே ஏன் இந்த வீடியோ அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மற்ற சப்ஜெக்டும் படிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 10 days வரைக்கும் 5 மார்க் ரிவிஷன் பார்த்துருக்கோம். 5 மார்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லாம் அதில் வந்துருச்சு. இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 5 மார்க் ஏன் கொடுக்கலன்ட்டு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இப்போது ஓவராலாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் பசங்களும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதி எங்கேயாவது ஒட்டி வச்சுருங்க, சரிங்களா? இல்லைனா டெக்ஸ்ட் புக்கில் மேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்டை மேலே ஒட்டி வச்சுருங்க. இந்த சம்மெல்லாம் பார்த்துட்டிங்களான்னு டிக் பண்ணிகிட்டே வாங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 50% எடுக்கிறதுக்கு 1 மார்க் வந்து 12 புக் பேக். ஸோ 8 லெசனில் இருக்க புக் பேக் கண்டிப்பாக பார்க்குறீங்க. நான் ஒரு குவிஸ் மாதிரி கூட அது பண்ணலாம் லைவில் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். அதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறேன். அந்த லைவ் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் 2 மார்க் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th, 8th சாப்டர். இது 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 2 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இதிலே 6-7 அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ 12 மார்க்கு. கிராஃப் ஜியோமெட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோதான், சரிங்களா? இதை மட்டும் பார்த்தாலே போதும். அண்ட் இம்பார்ட்டன்ட் சைன் கொடுத்துருக்க 5 மார்க்ஸ் பார்க்கணும். அது 1 by 1 பார்க்கலாம். இப்போது வந்து நான் ஒரு 40 மார்க் எடுக்கிறேன், இல்லை 50 மார்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து 90 கிட்டக்க போகணும், நான் 90 அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா, பட் இதில் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90+ எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தா அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே செஞ்சு பார்க்கணும், சரிங்களா? அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல் 6th கொஷின், 7th கொஷின் அதே மாடல் இருக்க எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸசைஸ் 1.2ல் வந்து 4th கொஷினும் 5th கொஷினும். எக்ஸசைஸ் 1.3ல் 3, 7, 6 எக்ஸாம்பிள் 1.9. 1.4 எக்ஸசைஸில் வந்து 9, 10, 12 எக்ஸாம்பிள் 11, 15, 16, 18. இப்போ இந்த 1.1 பக்கத்துலேயும் 1.4 பக்கத்துலேயும் இம்பார்ட்டண்ட் சிம்பிள் போட்டிருப்பேன். ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். 1.5 to 8, அப்புறம் எக்ஸாம்பிள் 1.21, 1.23, 1.24 எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் தான் தரேன். அடுத்து செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.1ல் 4, 6, 8 எக்ஸாம்பிள் 2.6. எக்ஸசைஸ் 2.2, 3, 4, 5, 8 எக்ஸசைஸ் 2.4ல் 4, 5, 6 எக்ஸாம்பிள் 2.22. எக்ஸசைஸ் 2.5ல் 7லேருந்து 14 இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏபியாக இருந்தால் எல்லா சம்ஸுமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ கைண்ட்லி எல்லாத்தையுமே ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். இது வரைக்கும் இந்த சம்மெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாதி சம் எழுதினாலும் அதுக்கு மார்க் கிடைக்கும். 1 மார்க் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு பாதி மார்க் கிடைக்கிறது பரவாயில்ல. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆனுவலுக்கு நீங்கள் வந்து அந்த சம் ஆல்ரெடி பார்த்தது இன்னொரு வாட்டி பார்த்தா போதுன்ற மாதிரி ஆகிடும், சரியா? எக்ஸாம்பிள் 2.25, 27, 28, 29, 30. எக்ஸசைஸ் 2.6ல் 5, 7, 9, 10, 11, 33, 34, 36, 38, 39 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 2.7ல் 6, 8, 9, 2.43, 44. எக்ஸசைஸ் 2.8ல் 5, 6, 10 எக்ஸாம்பிள் 2.51. எக்ஸசைஸ் 2.9ல் 2, 3, 4, 5, 6 எக்ஸாம்பிள் 2.58, சரியா? இதுக்கப்புறம் வந்து தேர்ட் சாப்டர் 3.1, 3.5, 3.6 எல்லா சம்முமே பார்க்கணும். ஏன்னா ஒரு வாட்டி கம்பல்சரியில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க.
3.7 3.8 எதுக்கெலாம் நான் சைடில் கொஷின் நம்பர்ஸ் கொடுக்கலையோ அந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம எல்லா சம்மும் பார்க்குறது நல்லது. சரிங்களா? அப்புறம் எக்ஸாம்பிள் 3.30 31 34 35 எக்ஸசைஸ் 3.13 வந்து 2 3 4 5 அப்புறம் 45 46 3.14 4 5 6 3 சம். மேட்ரிக்ஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்துடுங்க. நீங்கள் மேட்ரிக்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் 7 மார்க்கு பாருங்கள். 7 மார்க்கு அந்த 3 எக்ஸசைஸு. அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் சாப்டர் 4ல் நான் வெறும் தியரம் தான் எப்போவுமே கொடுப்பேன். அதுதான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்கேன். தியரம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அதுக்கப்புறம் பைத்தகோரஸ் தியரம். இந்த 3 தியரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் எல்லாமே பாருங்கள். அண்ட் என்னென்ன 2 மார்க்குன்றது நாளைக்கு நான் தரேன். சரிங்களா? அடுத்த சாப்டர் 5. சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1 5.4 முக்கியம். 5.1ல் எல்லா சம்மும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியான சம், கால்குலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 8th சம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் ஆனால் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸசைஸ் 5.2ல் 4லேருந்து 13, 5.3ல் 9லேருந்து 14 வரைக்கும் சம்ஸ். சாப்டர் 6மே ரொம்ப கம்மி தான். 6.1 நான் ஒமிட் பண்ணிட்டேன். அது வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு புரியலன்னா, புரியுது நான் அதை அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரூஃப் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. 6.2ல் 3 கொஷின், 6.3ல் 3 கொஷின், 6.4ல் 4 கொஷின். மொத்தமே நான் 10 கொஷின் தான் தந்திருக்கேன் ஒரு ஃபுல் சாப்டரில். ப்ளஸ் உங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் அதே மாடல் தான் இருக்கும். சரிங்களா? இங்கே நம்ம என்ன எக்ஸசைஸில் என்ன பண்ணுவோம் அதே தான், கொஞ்சம் நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல எக்ஸாம்பிள் படிங்க, அப்புறம் எக்ஸசைஸ்க்கு வாங்க. இல்லைன்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களே சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி 7th சாப்டரில் எக்ஸாம்பிள்ஸே கம்மி தான் பாருங்கள். 8 சம்ஸ் தான் எக்ஸாம்பிள்லே. எக்ஸசைசஸில் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். 7th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். கால்குலேஷன் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் பிரச்சனை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட இது ஈஸி தான். அண்ட் கொஷின்ஸும் கம்மி. ஃபார்முலா படிக்கணும். அந்த ஃபார்முலா எப்படி படிக்கணுன்றது கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் வீடியோவில் அதுவும் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது. ஸோ எப்படி 5th சாப்டர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் புக், அந்த ஃபுல் சாப்டரை எந்த எக்ஸசைஸில் எப்படி கேட்பாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 7th சாப்டருக்கு வந்து பண்ணலாம். ஏன்னா 6th சாப்டரில் அந்த அளவுக்கு ஃபார்முலாஸ் இல்லை. பட் 7th சாப்டருக்கு அதை செய்யலாம். நான் அதை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். சாப்டர் 7.1ல் 5 to 10, 7.2 5 to 10 சைனே கொடுக்கல. ஏன்னா இதை ஸ்கிப் பண்ண நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம். இது எல்லாமே பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க. அண்ட் 7th சாப்டரில் ஃப்ரஸ்டம் சம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். 10th சம் கரெக்டாக கொடுப்பாங்க. கடைசி சம் தான் ஃப்ரஸ்டம் சம்மு எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் இருந்தால் நீங்கள் அதை படிக்கணும். ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா மட்டுமாவது படித்து வைங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ஃபார்முலா மட்டும் எழுதினாலே 1 மார்க்கு. கிவன் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. சரிங்களா? கால்குலேஷன் தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, இதுலேயே உங்களுக்கு 3 மார்க் வந்துடும். சரிங்களா? அடுத்து சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து 8.3 8.4 எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கணும். அண்ட் 8.2 ரொம்ப ஈஸி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கால்குலேஷனுமே ஈஸி தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் வந்து இம்பார்ட்டண்ட்டு சொன்னதில் பாஸ் பர்சன்டேஜ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனில் ஒரு 2 எக்ஸசைஸ், அந்த ஸ்கொயர் ரூட் சம்மு, மேட்ரிக்ஸும். 4th லெசனில் வெறும் தியரம். 5th லெசனில் 2 எக்ஸசைஸு. 6 and 7 முடிஞ்சால் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். 8th லெசனில் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு சென்டம்க்கு வாங்க. நீங்கள் வந்து மற்றதே பேசிகிட்டு இருக்கீங்க, சென்டம் பற்றி வாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே லைன், இந்த ஸ்டோரியோட சிங்கிள் லைன் சொல்லுவாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரே லைனு தான். ஃபுல் புக்கு வித் யூனிட் எக்ஸசைஸ், ட்ரை திஸ், ப்ராக்ரஸ் செக். அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கொடுக்குறீங்கன்னா அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எல்லாமே நானே கேட்டு நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்லேருந்து நானும் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை. அப்போ வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் முடிக்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிஞ்சுதா, பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுக்கப்புறம் நார்மல் கொஷின், அதுக்கப்புறம் யூனிட் எக்ஸசைஸ், ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக் எல்லாமே பார்த்துடணும். ஸோ ஒரு ஃபுல் புக்கை நீங்கள் தரவு பண்ணாதான் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? பட் ஒரு சில டைம்
ஒரு சில டைம் என்ன ஆகும், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க சென்டம் அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபுல் புக்கையும் தரவு பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சென்டமில் நான் ஆப்ஷன் எடுக்க மாட்டேன், சென்டமில் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நீங்கள் சென்டம்னு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய கோல் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து நான் இதை மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டு நான் விளையாட மாட்டேன். ஐ ஒன்ட் டூ தட். சரிங்களா? ஆனால் 90+ எடுக்கிறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ பேலன்ஸ் இருக்க 10 மார்க்கு, அந்த 10 மார்க் என்ன, க்ரியேட்டிவ் கொஷின் வந்து 1 மார்க்கில் 2, ஆக்சுவலாக 1 தான், பட் நம்ம 2ன்னு வச்சுப்போம். 2 மார்க்கில் ஒரு கொஷின் 4, அப்புறம் 5 மார்க்கில் ஒரு கொஷின் 5 மார்க்கு. ஸோ மொத்தம் 5, 2, 7, 8, 9 மார்க் வந்து க்ரியேட்டிவாக கேட்பாங்க. அதை அட்டன் பண்ண தெரியணும். அதுக்கு தான் அந்த பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நிறைய பேர் சென்டம் எய்ம் பண்ணி 99 எடுத்து 98 எடுத்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. சென்டம் எய்மோட கனவோடு இருக்கிறவங்களுக்கு அந்த 1 மார்க் வந்து ரொம்ப வேல்யூபிள். அந்த 1 மார்க்கை கொஞ்சம் நான் வந்து லேசியாக இருப்பேன், கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. சரிங்களா? அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அட்வைஸ் பண்ண பிடிக்காது பசங்களுக்கு, பட் ஸ்டில் நான் இதை சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் ஒரு கோல் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்டம் எய்ம் பண்ணணும்னு நினைங்க, அதை நோக்கி ஓடுங்க. நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் அந்த சேலஞ்சிங் இது கொடுத்தேன். 10 டேஸ் பக்காவாக நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ டைம் இல்லை, நமக்கு டிசம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் உங்களுக்கு மொத்த கொஷினும் கொடுத்துட்டேன்னா ஒரு நாள் நீங்கள் ஆல்ரெடி பண்ண கொஷினை விட்டுருங்க, பேலன்ஸ் இருக்கிறத செய்யுங்க. ஆல்ரெடி நான் கொடுத்ததுல இருந்துன்னா அதை விட்டுருங்க அடுத்தது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ மொத்தமாக உங்கள் கையில் கொடுத்துட்டேன். 10 டேஸ் சேலஞ்ச் முடிச்சோம், அப்புறம் மொத்தமாக உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ரிவிஷன் வீடியோஸ் எல்லாம் வரும். ரிவிஷன் வீடியோஸ்லாம் பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள், ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் நம்ம மேக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், அம்மா இந்த இதை செஞ்சால் பசங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா தயவுசெய்து என்னோட கமெண்ட் செஷனில் எழுதுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு வந்து 2 மார்க்கோடது வரும். 2 மார்க்கோடது நோட் பண்ணிவிடுங்க. எல்லாமே ரீகால் பண்ணுறோம், மெயினாக ரீகால். ஆல்ரெடி படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். இந்த கொஷின் பார்த்தா இது தெரியும், நான் படிச்சிருப்பேன். ஆனால் ரீகால் பண்ணலன்னா எக்ஸாமில் வராது, ஞாபகத்துக்கு வராது. ஸோ ரீகால் ரொம்ப முக்கியம். ரீகால் பண்ணுங்கள். நல்லபடியாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், சென்டம் அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோன்னே லைவ் வரேன், லைவில் சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் யூஸ் ஆச்சுன்னு. அண்ட் இப்போ கூட கமெண்ட்டில் சொல்லலாம். அதை பார்த்து நான் கொஞ்சம் ஓகே கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் நினச்சிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் சம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்மா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்மா.